வர மாதிரி கேக்க, அத தர மாட்டியா? இல்லை, எதுல வரான், எதை வரான்னு கேப்பாவ. இதை செஞ்சாதான் நான் செய்வேன்னு சொல்றது வரமா? உன்னை அழைச்சிட்டு போட்டு தானே வந்தா, இப்ப நீ வரமாட்டேன்னு சொல்லுத. இது யார் முடிவு? உன் முடிவு. இத நான் ஏதாச்சும் சொல்ல முடியுமா? முடியாதுல்ல. நீங்க கேக்குற கேள்விக்குலாம் என்னால பதில் சொல்லிட்டு இருக்க முடியாது. இல்லை, நீ வா, வந்து வண்டியில ஏறு. காதலியே வாங்காம போதானே, இவனுக்கு என்ன இதயம் இரும்புலையா செஞ்சிருக்கு? யார் சொல்றதையும் கேட்க மாட்டீங்க. அந்த ஆண்டவனு எங்க மேல கருணையே காட்ட மாட்டேங்கிறானே. அழாதம்மா, நான் வேணா ஒண்ணு சொல்லவா? நீ என்ன தாண்டி சொல்ல போகுத? 60 வருஷத்துக்கு ஒரு தடவை நடக்க போற பூஜை நம்ம முருகன் கோவில்ல நாளைக்கு நடக்க போகுது. அது உனக்கு தெரியுமா? அட, நாளைக்கு அந்த பூசை? ஆமாமா, வினை தீர்த்த வேலவன் பூஜை. சிவராத்திரி தாண்டின சஷ்டி திதியில பண்றாங்க. அந்த பூஜையில வச்சு கும்பிடுற அந்த முருகன் சிலை இருக்கே, அத நம்ம வீட்டுல கொண்டு வந்து வச்சு பூஜை செஞ்சா நிச்சயமா நீ வேண்டது நிறைவேறுமா? நான் சின்ன வயசுல பார்த்த பூஜை, அது சூப்பர் விஷயம் காது. அந்த முருகன் இங்க வராரு. சரி சரி. கேட்டி பரணி, 1000 பேர் அந்த சிலைக்காக போட்டி போடுவாங்க. அவங்களோட மல்லு கட்டி அந்த சிலைய நான் எப்படி வாங்க? நான் தானே தர்மகத்தா. அந்த சிலைய வாங்கி நான் உன் கையில தரேன். அத வாங்கிட்டு வந்து வீட்டுல வச்சு நம்பிக்கையோட கும்பிடு. நிச்சயம் வீரா மனசு மாறி இங்க வருவா. எசக்கிக்கு நல்லபடியா குழந்தை பிறக்கும். எனக்கு நம்பிக்கை இருக்கு. நீ நினைக்கிறது எல்லாமே நல்லபடியா நடக்கும்மா. நம்பிக்கையை கைவிட்டாத. கேட்டி, அந்த செல்ல மட்டும் நம்ம வீட்டுக்கு வந்துருச்சுன்னா போதும், எல்லா பிரச்சனையும் தீந்துரும். கேட்டி, உனக்கு புண்ணியமா போவும். அந்த சிலைய எப்படியாவது அம்மாவுக்கு வாங்கி கொடுத்துறீங்க தங்கம். நாளைக்கு பூஜைக்கு வந்துருமா, நான் வாங்கி தரேன். சரிடி. சரிம்மா. மாமா, நம்ம போலாமா? போலாம். எசக்கி அக்கா, அப்ப நீ வீட்டுக்கு வரமாட்டியா? வரணும்ட்டு தாண்டி ஆசை. அண்ணன் மனசு வச்சா போதும், நான் வரேன். என்ன தானி, நான் வரேன். சரிண்ணா, பாத்துரு. சரி. நான் ஏற்கனவே பயங்கர ஃப்ரஸ்ட்ரேஷன்ல இருக்கேன். தயவு செஞ்சு டிஸ்டர்ப் பண்ணாம போயிடு. வணக்கம் மேடம். இங்க என்ன வேலை உங்களுக்கு? எதுக்கு என் வீடு தேடி வந்திருக்கீங்க? முதல்ல வெளில போங்க. மேடம், உங்களுக்கு கோபம் இருக்கிறது நியாயம்தான். ஆனா நான் உங்களுக்கு நல்லது பண்றதுக்காக தான் வந்திருக்கேன். Will you shut up? கோர்ட்ல வச்சு கோவில் விவகாரத்தெல்லாம் ஓப்பனா சொல்லி இப்ப என்னையே சிக்கல்ல விட்டது நீங்க தானே? இப்ப எந்த மூஞ்ச வச்சுட்டு இங்க வந்து நிக்கிறீங்க? மேடம், நான் என்ன 10 தலை ராவணன்னா பல மூஞ்சிகள் வச்சுக்கிறதுக்கு? எனக்கு இருக்கிறது ஒரே மூஞ்சிதான், சௌந்தரபாண்டி. மேடம், நான் சொல்லுறத தயவு செய்து கொஞ்சம் காது கொடுத்து கேளுங்க மேடம். என் மேல என்ன தப்பு இருக்கு? உங்களுக்கு நான் உதவி செய்த முயற்சி பண்ணி, ஆனா அந்த வெறும் பய சம்மு நான் பேசினது எல்லாம் வீடியோ எடுத்து எனக்கே ஆப்பு வச்சுட்டான். இதுக்கு நான் என்ன செய்ய முடியும் சொல்லுங்க? நான் எதுவும் கேட்க தயாரா இல்ல. கெட் அவுட். மேடம், இதுவரைக்கும் நீங்க மனுஷனை மட்டும்தான் நம்பினீங்க. அதனாலதான் நீங்க ஏமாந்து போயிட்டீங்க. இப்ப நான் கொண்டு வந்திருக்கிறது சாமி விஷயம். நான் சொல்லுறத தயவு செய்து கேளுங்க மேடம். அந்த சாமி உங்களை காப்பாத்தும். Will you please get out? சாமி விஷயமா என்னப்பா சொல்றீங்க? அம்மா வணக்கம்மா. 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 உங்களை பார்க்கவே தெய்வீகமா இருக்குமா. அம்மா, நீங்களாவது நான் சொல்லுறத கேளுங்கம்மா. இது ரொம்ப முக்கியமான விஷயம். அம்மா, நீ பேசாம உள்ள போக மாட்டியா?
இருமா, ஏதோ சாமி விஷயம்னு சொல்றாரு, நான் கேட்டுக்கிறேன். நீங்க சொல்லுங்க சார். அம்மா, இந்த வினை தீர்க்கும் வேலன் அப்படின்னு நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா? இல்லையே. இங்க செந்தூர் கோயில்ல அது ரொம்ப ஃபேமஸ். ஓ, ஒவ்வொரு கிருத்திகைக்கும் அந்த வினை தீர்க்கும் வேலவனுக்கு பூஜை செய்வாங்க. அந்த பூஜை பண்ற சிலைய ஆறு அவங்க வீட்டுக்கு எடுத்து கொண்டு போய் வச்சுக்கிறாங்களோ அவங்களுக்கு இருக்கிற எல்லா பிரச்சனையும் தீந்துடுது. நான் கண்கூட அனுபவிச்சிருக்கேனே. நிஜமாவா? ஆமாம்மா, ஒரே ஒரு சிலை தான். அம்மா, பூஜை முடிஞ்ச உடனே அந்த சிலைய ஆளாளுக்கு அவங்க வீட்டுக்கு கொண்டுட்டு போனோம்னு நினைப்பாங்க. ஓ, நீ நானும் 1000 பேர் போட்டு. வைஜெயந்தி, நம்ம குடும்பத்துக்கு வேதனையும் சோதனையும் எப்ப ஆரம்பிச்சதுன்னு சொல்லு பாக்கலாம். அவர் எப்ப போனாரோ அப்பத்துல இருந்து வேதனை தானே அனுபவிச்சுட்டு இருக்கேன். மருமக எதுக்காக உசுர விட்டாரு? அந்த முருகன் வேலுக்கு ஆசைப்பட்டு தானே. அந்த பேராசைதான் எல்லா பிரச்சனைக்கும் காரணம். அப்படியே சொல்ற? ஆமாண்டி. அம்மா சொல்றத கேளுடி. செஞ்ச தப்புக்கு முருகன் கிட்ட மனசார மன்னிப்பு கேளு. நிச்சயம் முருகன் உன்னை மன்னிச்சு இந்த பிரச்சனை எல்லாத்துலயும் இருந்து உன்னை வெளியில கொண்டு வர உதவி செய்வான். கும்பிடுறி, வா, மனசார வேண்டிக்க.